எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ஒரு 2, 3 நாளாகவே சரியான வேலை. மேடம் வந்து ஜோர்தான் போகிறாங்க. அதனால் ஷாப்பிங் ரொம்ப 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 அதிகமாக போயின்னு இருக்குது. என்னாலையும் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சரியான டிராஃபிக், வேலை, அடிக்கிற வெயில், மொபைலை யூஸ் பண்ண முடியல. அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக போயினுக்குது. சரி, இன்றைக்கி ஃபுல்லும் வீடியோ எடுக்கலனாலும் சில தகவல்லாம் பார்த்து வச்சுருக்கிறேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். முதல் தகவல் வந்து மானியங்களை மறு ஆய்வு செய்யும் குழு அவங்க வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் விலை ஏற்றிருக்காங்க. எவ்வளோடா ஏற்றிட்டாங்க அப்படின்னு கேட்டால் வெறும் 50 பில்ஸ் தான். எல்லா பெட்ரோலுக்கும் ஏற்றிட்டாங்கன்னு கேட்டால் எல்லா பெட்ரோலும் கிடையாது. அல்ட்ரா 98ன்னு சொல்கிற அந்த பெட்ரோலுக்கு மட்டும் 50 ஃபில்ஸ் ஏற்றி 275 ஃபில்ஸுக்கு இனிமேல் வந்து சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி ஒரு பட்டமளிப்பு விழாவின் போதும் இல்லை ஏதோ ஒரு திருமணம் நடக்கும்போது வந்து வண்டிகளில் ஸ்டிக்கரோ இல்லை எழுத்துக்களோ எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், வண்டியை சீஸ் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா குவைத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், மேரேஜ்னால் என்ன நாட்டகாசம் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு பட்டமளிப்பு, ஒரு டிகிரி வாங்க போனாலும் காரில் ஸ்டிக்கர் எழுத்து அப்படி இப்படின்னு எழுதின்னு போவாங்க. இங்கே குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்புறம் நம்ம இந்திய எம்பிசியோட அறிவிப்பு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாஸ்போர்ட் சேவைகளுக்கான கட்டணம் எல்லாம் உயருது. அதன் அடிப்படையில் பார்த்தா 36 பக்கங்கள் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட்டு 23 தினார்லேருந்து 38 தினாராக உயர்கிறது. அதேமாரி இந்த பிசிசி அப்புறம் இந்த மற்ற சேவைகள்லாம் 8 தினார்லேருந்து 13 தினாராக உயர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தில் இருக்கிற நம்ம இந்தியாவோட எம்பிசி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னால் சரியாக சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த இருக்கிற அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபோட்டோவாக வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை ட்ரைவ் அந்த ஃபைலில் போட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கு இது பண்ணால் டைரெக்டாக அந்த ஃபைல் உள்ள போய் என்னென்ன ஃபைலு, எவ்வளோ அமௌண்ட்டு, வேறு என்னென்ன சேவைகளுக்கு எவ்வளோ அப்படின்ற அந்த தகவல்லாம் வரும். அப்புறம் குவைத்தோட நகராட்சி சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு பண்ண சொல்லியிருக்காங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு இப்படி தான் வருது. பச்சை கொடியை அகற்றாதவர்களுக்கு 1000 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒருவேளை இந்த பச்சை கலர் வேலியா அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அது குவைத்து சம்மந்தமான விஷயம். இருந்தாலும் அது நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் குவைத்தோட உள்துறை அமைச்சகம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கு. இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றங்களை ஒடுக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட ஒரு பெண் மற்றும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 358 லெரிக்கா மாத்திரைகள் மற்றும் போதைப்பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தற்போது அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விசாரணைக்காக உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அப்புறம் சமூகத்தின் பாதுகாப்பிற்காக இது போன்ற தீவிரமான சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அமைச்சகம் எச்சரித்துள்ளது. போதைப்பொருள் விநியோகம் அல்லது பயன்பாடு குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக அதிகாரியிடம் சொல்லுங்க அப்படின்னு வந்து ஒரு வேண்டுகோளை விடுச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகிட்ட சொல்ல வேணாம், நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணாம இருந்தாலே போதும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு? நம்ம இங்கே வேலைக்கு வந்தோம், நம்ம வேலை செஞ்சுட்டு போனாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நான் பார்த்த தகவலை உங்க கூட ஷேர் பண்ணிக்கினேன். என்னால் சரியாக வீடியோ போடாததுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஓனர் கூட கொஞ்சம் பிரச்சனை, இந்த டிக்கெட்டு பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக போய் நிற்குது. பார்க்கலாம் ஓனர் எப்படி டிக்கெட்டு போகிறாரு. ஒருவேளை மேடம் ஜோர்தான் போகிறதுக்குள்ளே போட்டுடுறாரா, இல்லை என்ன மொதல் அனுப்புகிறாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நான் நைட்டு ஃப்ளைட்னா கூட உனக்கு காலையில் கூட நான் போட்டு தருவேன், அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம், நல்லபடியாக டிக்கெட்டு போட்டு கொடுத்தாருன்னா நாட்டுக்கு போவோம். நாளைக்கு விட அதை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.